கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அதிகமாக தங்கியிருப்பதாக. இந்த நாளிலேயும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். இந்த நாளில் கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆமென். ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் தலையை தாழ்த்தி ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை ஆளுகை செய்தருளும். உம் கைகளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். தடைகளை கர்த்தர் மாற்றி போட வேண்டும் என்று செபிக்கிறோம். இது வாஞ்சையோடு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற அன்பு குடும்பங்களுக்காக ஜனங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் காணப்படட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலையும் அதிகமாய் தங்குவதாக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். தொடர்ச்சியாக இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற சத்தியத்தை நாம் சில வாரங்களாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசுவின் குணாதிசயங்கள் என்ன என்கிறதை நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். சகையு என்கிற மனிதன் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க முயற்சி செய்தான். அதன்படி இயேசுவை கண்டுகொண்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான். இதை கேட்கிற தேவஜனமே, நம் இயேசு எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் பாக்கியம் வாய்ந்தது. இதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவை போல் நம்ம வாழ்க்கை மாறட்டும், நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். கடந்த நாட்களிலே இயேசு வல்லமையுள்ளவர், இயேசு பரிசுத்தம் உள்ளவர், இயேசு வெளிப்பாடுகளை தருகிறவர், இயேசு அன்புள்ளவர் அப்படின்னு நிறைய காரியத்தை நம்ம தியானிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலேயும் அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 48வது வசனத்தை வாசிக்க போகிறேன். கவனிங்கள். பைபிள் இருக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வேதாகமத்திலே புதிய ஏற்பாடு பகுதியிலே யோவான் என்கிற ஒரு நற்செய்தி நூல், ஒரு சுவிசேஷ புஸ்தகம் இருக்கிறது. அதில் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம் நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். ஜீவ அப்பம் நானே என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர்? இந்த வசனத்தில் இயேசுவே தன்னை குறித்து சொல்கிறாரு. நான் ஜீவ அப்பம், ஜீவனை கொடுக்கிற அப்பம் என்று இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பம். இயேசு யார்? இயேசு ஜீவ அப்பம், அதாவது ஜீவனை கொடுக்கிற அப்பம். ஆமென். இதிலிருந்து நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். நாம் அநேக அப்பங்களை புசித்திருக்கிறோம், சாப்பிட்ருக்கிறோம். நம்ம வாழ தேவையானது, மனிதனுக்கு தேவையானது அப்பம், போஜனம். அந்த அப்பம் நம்ம சரீரத்தின் வளர்ச்சிக்கு உதவி செய்கிறது, சரீரத்தின் பலனுக்கு உதவி செய்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் ஜீவன் அப்பம், ஜீவனை கொடுக்கிற அப்பம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராம்? இயேசு ஜீவனை கொடுக்கிற ஒரு அப்பத்தை போல இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நம்ம சாப்பிட்ற அப்பத்தை விட மேலான ஒரு அப்பம் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பதாக, ஆமென், சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இதே போல ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதையும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம்
31ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு முந்தின நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டி காண்பித்து சொல்லுகிறார். அதாவது பழைய ஏற்பாட்டு நாட்களிலே, மோசே என்கிற ஒரு பரிசுத்தவானின் நாட்களிலே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். வானத்திலிருந்து மழை பொழிகிறது போல வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது. அதாவது வானத்திலிருந்து அப்பங்கள் விழுந்தது. அந்த அப்பங்களை எடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பசிக்காக, தன்னுடைய சரீர வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். அப்படித்தான் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய அற்புதத்தினாலே வானத்திலிருந்து மழை பொழிவது போல வானத்திலிருந்து அப்பம் இறங்கி வந்தது, வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது. அதை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டாங்க. 40 வருஷம் ஒவ்வொரு நாளும் இதே போல வானத்திலிருந்து மன்னா இறங்கி வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை எடுத்து சாப்பிட்டு, அதுதான் அவர்களுக்கு ஆகாரமாக இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அனுபவத்தை ஞாபகப்படுத்தி தன் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். வானத்திலிருந்து மோசே என்கிற ஊழியக்காரர் மூலமாக அப்பம் இறங்கி வந்தது. அந்த அப்பத்தை எல்லாரும் சாப்பிட்டு புசித்தார்கள். அந்த அப்பத்தை குறித்து எல்லாரும் பெருமையாய் பேசினார்கள். ஏன்னா வானத்திலிருந்து அப்பம் இறங்கி வருகிறது சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய நாட்களிலே இதுவரையிலும் நாம் பார்த்ததில்லை அப்படி. ஆனால் அந்த நாட்களிலே அப்படி நடந்திருக்கிறது. அதை குறித்து எல்லாரும் பரவலாய் பேசினார்கள், பெருமையாய் பேசினார்கள். இதே போல ஒரு சம்பவம் நடக்கவே முடியாது என்று அவர்கள் சிந்தையில் தோன்றியிருந்தது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மோசேயின் நாட்களிலே வானத்திலிருந்து அப்பம் இறங்கி வந்தது, எல்லாரையும் போஷித்தது. ஆனால் நான் கொடுக்கிற அப்பம் அந்த அப்பத்தை விட மேலானது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே வந்த மோசேயின் நாட்களிலே வந்த அப்பத்தை குறித்து எல்லாரும் சொன்னார்கள். ஆனால் இயேசு சொல்கிறாரு, அதை பார்க்கிலும் நான் மேலான ஒரு அப்பத்தை கொடுக்கிறேன். அந்த அப்பம் ஜீவ அப்பமாகிய நானே, அந்த ஜீவ அப்பம் என்னையே நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அப்பத்தை விட நான் கொடுக்கிற அப்பம் மேலானது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாளிலே வானத்திலிருந்து இறங்கி அந்த அப்பம் வந்தது மழையை போல. இயேசு சொல்றார், நானும் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன், பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினார் என்று இயேசு சொன்னார். ஆமென், ஸ்தோத்திரம். யோவான் 6:33 அப்படி வாசிக்க முடிகிறது. யோவான் 6:33 மறுபடியும் சொல்லுகிறது, வானத்திலிருந்து இறங்கின அப்பமாகிய இயேசு ஜீவனை கொடுக்கிறவர். யோவான் 6:50 சொல்லுகிறது, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான். இயேசு கொடுக்கிற அப்பத்தை புசித்தால் 2ஆம் மரணம் இல்லை. ஒரு மனிதனுக்கு 2 மரணம் உண்டு. ஒன்று முதலாம் மரணம், இன்னொன்று 2வது மரணம். இந்த 2வது மரணத்தை குறித்து தான் இயேசு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். அவனுக்கு மரணம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாளிலே நாம் அதை குறித்து தியானிக்கலாம். ஆமென். ஒரு மனிதனுக்கு 2 மரணம், ஒன்று இயற்கை மரணம், இன்னொன்று நரகமாகிய மரணம். இயேசு சொல்லுகிறது, இந்த நரகமாகிய மரணத்திற்கு நான் நீங்களாக்கி விடுவேன். யாரெல்லாம் இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறாங்களோ அவர்கள் நரக ஆக்கினைக்கு தப்புவிக்கப்படுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 6:51 வாசிக்கிறோம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் பிழைப்பான், இயேசு என்கிற அப்பத்தை புசிக்கிறவன் பிழைப்பான் என்று இந்த ஜீவ அப்பமாகி இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு இங்கே தெளிவாய் விளங்க பண்ணி, மோசேயின் நாட்களில் நடந்த அப்பத்தை விட நான் கொடுக்கிற அப்பம் ஜீவ அப்பம், அது மேலானது என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளை, இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு ஜீவனை கொடுக்கிற அப்பமாயிருக்கிறார். ஜீவனை கொடுக்கிற ஒரு அப்பம். ஆமென், ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இன்னுமா இயேசு சொல்லும் பொழுது இந்த அப்பம் என்பது என்ன என்று நம்ம தியானித்தால், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, அது என்னப்பா ஜீவனை கொடுக்கிற அப்பம்னா என்ன என்று நாம் சிந்திக்கலாம். இதில் அதற்கான விளக்கம் இருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான்,
நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்போ இயேசு சொல்கிறாரு, நான் கொடுக்கும் அப்பம் என்பது என்னன்னா, நான் கொடுக்கும் அப்பம் என்பது என்ன, அது என்னுடைய மாம்சம் என்று இயேசு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தான் நமக்கு அப்பமாய் இயேசு தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அப்பம். இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே தொங்கினார். தன் மாம்சத்தை சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து அப்பத்தை பிற்கப்படுகிறது போல தன் சரீரத்தை பிற்கப்படுவதற்கு இயேசு ஒப்பு கொடுத்தார். இயேசு ஜீவ அப்பமாக சிலுவையிலே தொங்கினார். இயேசு தன்னுடைய மாம்சத்தையே இந்த உலகத்திற்கு கொடுத்தார். இந்த மாம்சத்தை புசிக்கிறவன், விசுவாசிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஜீவ அப்பம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவின் மாம்சமே ஜீவ அப்பம். இது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை காண்பிக்கிறது. நாம் இன்றைக்கு அதை தியானிக்க போகிறதில்லை. ஆனால் இன்னொன்று, இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் என்பது இன்னொரு பகுதியை காண்பிக்கிறது. அதை நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி என்று வாசிக்கிறோம். வார்த்தை மாம்சமாய் மாறுகிறது. இயேசு சொன்னார், என் மாம்சத்தை புசிக்க கொடுப்பேன். அப்போ மாம்சத்திற்கு மாம்சம், அந்த எது மாம்சமாய் மாறினதாம் இந்த வசனம் சொல்கிறது, வார்த்தை மாம்சமாய் மாறுகிறது. இந்த வார்த்தை என்பது என்ன? 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இதில் இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் பொழுது இதிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்பது யாரை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தையாகிய தெய்வம் மாம்சமாக வெளிப்பட்டார். இதுதான் ஜீவ அப்பமாகிய இயேசு. அப்போ ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஜீவ அப்பமாகிய இயேசு என்பது மாம்சமாகிய இயேசு. அந்த மாம்சமாகிய இயேசு என்பது வார்த்தையாகிய இயேசு என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நமக்கு புசிக்க கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் பயன்படுத்தினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் பயன்படுத்தினால் நமக்கு இரண்டாம் மரணம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மேலானது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மகிமையானது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வல்லமையுள்ளது, மகிமை நிறைந்தது. இந்த வார்த்தையை தான் இயேசு நமக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை நம் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையாகி இயேசுதான் மாம்சமாய் மாறி இருக்கிறார். அதைத்தான் இயேசு நமக்கு கொடுக்கிறார். இதுதான் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே கொடுத்த மன்னாவை விட மேலானதாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு நாளிலே மோசே கொடுத்த அந்த அப்பத்தை விட மேலான அப்பம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையாகிய அப்பம்தான். இன்னும் சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டிலே மோசே கொடுத்த அந்த அப்பம் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. நம் கைகளில் இருக்கிறது நிஜம், அவர்களிடத்தில் இருந்தது நிழலை போன்று இருக்கிறது. எனவே தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒருவேளை இதை புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாய் காணப்படலாம். ஆனால் ஒரே வார்த்தையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், இயேசு ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். ஜீவ அப்பமாகி இயேசு கிறிஸ்து எதை காண்பிக்கிறது? வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை காண்பிக்கிறது. இந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அறிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை பெரிய காரியங்களை செய்கிறது. தேவ பிள்ளைகளை, வார்த்தை என்பது என்ன? உங்கள் கைகளில் இருக்கிற வேதாகம் தான். ஆமென். இந்த வசனம் நமக்கு என்னென்ன செய்கிறதுன்னு சொல்லி ஒரு 10 காரியத்தை வேகமாக 10 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை செய்கிறது என்ன? ஒரு 10 விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆமென்.
இந்த வசனம் நமக்கு செய்வது என்ன, விசுவாசித்தால் ஏற்றுக்கொண்டால் செய்வது என்ன என்று ஒரு 10 காரியத்தை நான் சொல்கிறேன். ஆமென். முதலாவது, வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் வார்த்தையினாலே உலகம் முழுவதையும் படைக்கிறார். ஆண்டவராகிய தெய்வம் வார்த்தையினால தான் உலகத்தையே படைக்கிறார். வார்த்தை உருவாக்குகிறது. ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து நம்மை உருவாக்குகிறார். இல்லாதவைகளை உருவாக்குகிற தெய்வம். ஒன்றுமே இல்லை, அதை உருவாக்கு. இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது? ஒன்றுமே இல்லை, அதில் அவருடைய வார்த்தையின் நிமித்தமாக இந்த உலகம் உண்டானது. கர்த்தருடைய வார்த்தை சிருஷ்டிக்கப்பட கடவது, வெளிச்சம் உண்டாக கடவது என்று ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை தான் வெளிச்சத்தை கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான் மிருகங்களை கொண்டு வந்தது, பறவைகளை கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் வல்லமை தான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற அத்தனையையும் கொண்டு வந்தது. எனவே என்னை கேட்கிற தேவஜனமே, ஆண்டோடைய வார்த்தை சிருஷ்டிக்கும் தன்மை உடையது. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை சிருஷ்டிக்கும், இல்லாதவைகளை சிருஷ்டித்து நமக்கு புதியவைகளாய் கற்றுக் கொடுக்கும். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் சங்கீதம் அதனுடைய 20வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் சங்கீதம் 20வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை குணப்படுத்துகிறது. ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம் நம்மை குணப்படுத்தும். ஆமென். கர்த்தருடைய வசனம் சுகப்படுத்தும், பலகீனங்களை மாற்றும். இந்த வசனத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிற தெய்வம். ஆம் தேவஜனமே, ஆமென். சங்கீதம் 107:20 வாசிக்கிறேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இதை அறிந்த ஒரு மனிதன் சொல்லுகிறான், ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாகி விடுவான் என்று இதை அறிந்து கொண்ட ஒரு மனிதன் சொல்லுகிறான். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலகீனம் மாறுவதற்கு இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை போதும். ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் நம்புங்கள். இயேசு கிறிஸ்துவின் வசனம் உண்மையானது, இதை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களை குணப்படுத்தும், உங்கள் குடும்பத்தை குணப்படுத்தும், உங்கள் பிள்ளைகளை குணப்படுத்தும், அது உங்களை ஆரோக்கியப்படுத்தும், அது உங்கள் பலகீனங்களை மாற்றும். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆமென். மூன்றாவது, கர்த்தருடைய வசனம் என்ன செய்கிறது? 119ஆம் சங்கீதம் 25வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வசனம், ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்கிறார். தம்முடைய வசனத்தை வைத்து உயிர்ப்பிக்கிறார். சோர்ந்து போய் இருக்கலாம், பலகீனமாக இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், ஆமென், நம்பிக்கை இழந்து இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டுடைய வசனத்தை வாசிக்கணும், ஆண்டுடைய வசனத்தை மனப்பாடம் பண்ணணும், ஆண்டுடைய வசனத்தை வாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் சோர்வுகள் மாறும், ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும், புதிய நம்பிக்கை கொடுக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான்காவது, வேதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் என்ன செய்கிறதாம்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தை குறித்து அங்கே மிக அழகாக கர்த்தருடைய வசனம் என்ன செய்கிறது என்று மிக அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்திலே 17வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய வசனம், அவைகள் உபதேசத்திற்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்துவதற்கு, ஆமென், பயிற்றுவிப்பதற்கு, நீதியை படிப்புக்குதலுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வசனம் நம்மை சரிப்படுத்துகிறது. கர்த்தருடைய வசனம் நமக்கு போதனை செய்கிறது. ஆமென். கர்த்தருடைய வசனம் உங்களை திருத்தும். நம்ம சில காரியங்கள் தப்பு பண்ணுவோம்,
இந்த கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வாசிக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் உங்களை சரிப்படுத்தும். நீங்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காண்பிக்கும். ஆமென். எப்படி ஒரு கனம் நிறைந்த மனிதன் பக்கத்தில் இருந்தால் எப்படி நீங்கள் செய்கிற தவறுகளை சொல்லி சுட்டி காண்பிப்பார், அதே போல் கர்த்தருடைய வசனம் உங்களை திருத்தும். நீங்கள் செய்கிற மிஸ்டேக்ஸை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கும், சொல்லி கொடுக்கும். ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை வாசியுங்கள். அது உங்களை சரிப்படுத்தும், உங்களை ட்ரெயின் பண்ணும், உங்களுக்கு சொல்லி படிப்பிக்குதலை தரும், பயிற்றுவிக்கும், நீதியை படிப்பிக்கிற கர்த்தருடைய வசனம். ஆமென். எனவே தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிப்பதற்கும் விசுவாசிப்பதற்கும் இடம் கொடுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 130 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். ஆமென். கர்த்தருடைய வசனம் ஞானம். 19 சங்கீதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனம் பேதைகளை ஞானியாக்குகிறது. ஒருவேளை தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆமென். சில காரியத்தை செய்ய தெரியவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். இதை செய்வதற்கு எனக்கு ஞானம் இல்லை, இந்த வேலை செய்வதற்கு எனக்கு ஞானம் இல்லை என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் உங்களை குறித்தே, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய புத்தி எனக்கு இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் தம்முடைய வசனத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் முடியாதவைகளை முடிய பண்ணத்தக்கதான ஒரு தெய்வீக ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புத்தி உண்டாகும், உங்களுக்கு ஞானம் உண்டாகும். இதுவரை உங்களுக்கு செய்ய தெரியாததை செய்ய ஆரம்பிப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம் உண்டாகும். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் படிப்பில் பின்தங்கி இருக்கலாம், இந்த வேத வசனத்தை வாசிக்க சொல்லுங்கள், அதை வாசிக்கும் பொழுது ஞானம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தொடர்ந்து நான் வேகமாய் கடந்து செல்லுகிறேன். கர்த்தருடைய வசனம் என்ன செய்கிறது? யோவான் 15 சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, சுத்திகரிப்பு உண்டாகிறது. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் சுத்தமாவீர்கள். கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் உள்ளம் பரிசுத்தமடையும், உங்கள் இருதயம் பரிசுத்தமடைகிறதை உங்களால் உணர முடியும், சுத்திகரிப்பு உண்டாகும். ஆமென். அழுக்கான வீட்டை சுத்திகரிப்பதற்கு சிலவற்றை பயன்படுத்துகிறோம், சரீரத்தை சுத்தப்படுத்துவதற்கு சிலவற்றை பயன்படுத்துகிறோம். உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தணும்னா இயேசு கிறிஸ்துவின் வசனம் தேவை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவை. இன்னைக்கு நம்ம வசனத்தை குறித்து வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். எனவே தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் உள்ளம் சுத்தமாகும், உங்கள் மனது சுத்தமாகும், உங்கள் சிந்தை சுத்தமாகும். இதை சுத்தமாக்குவதற்கு இந்த உலகத்தில் எந்த பொருளும் இல்லை. எனவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் வசனம் உங்களை சுத்தப்படுத்துகிறது என்பதை விசுவாசியுங்கள். ஆமென். யோவான் 6:63, ரோமர் 10:17 இந்த 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுகிறது, கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது என்று வாசிக்கிறோம். 8வது பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 8:31-32 சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு விடுதலையை தருகிறது. சில பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லையா? சத்தியம் உங்களை விடுதலையாக்குமாம். கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ள அதை தியானிக்க ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைத்துவிடும். தேவ பிள்ளைகளே, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பது என்ன? வசனமே சத்தியம். தேவஜனமே, இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையை விடுதலையாக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை சத்தமாக வாசித்தா, ஆமென், வசனத்தை ஏற்றுக்கொண்டால், விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகும். மத்தேயு 4:4 சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் உங்களை பலப்படுத்துகிறது. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஒரு புதிய பலன் உண்டாகும். வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு தெய்வீக பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். 10வது சொல்லப்படுகிறது, எபேசியர் 6:17 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனம் சாத்தானை ஜெயிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம். சாத்தானை ஜெயிப்பதற்கு பயன்படுத்தப்படுவதற்கான ஒரு ஆயுதமாய் கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தை தந்திருக்கிறார். ஆமென். என்னை கேட்கிற தேவஜனமே, இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பாக்கியவான்கள். இது மோசேயின் நாட்களிலே கொடுக்கப்பட்ட மன்னாவை விட மேலானது, மகிமையானது. எனவே
கர்த்தர் தந்த இந்த வசனத்தை பாக்கியமாய் எண்ணிக்கொள்ளுங்கள், பாக்கியமாய் நினையுங்கள். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் உங்கள் கைகளில் இருக்கிற இந்த வேத பகுதியை, ஆமென், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கர்த்தருடைய வேதம் வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேத வசனத்தை கை கொள்ளணும், வசனத்தை கேட்கணும். இன்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கணும். உங்கள் வீட்டில் பைபிள் இல்லைன்னா வெளியில் போய் பைபிள் வாங்கிட்டு வரணும். யாரையாவது பைபிள் வாங்குங்க. ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் பைபிள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கணும். இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் கேட்கலாம், இல்லைன்னா கால் பண்ணி இதில் கீழே போட்டிருக்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி எங்கள்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு வேதாகமத்தை அனுப்பி வைப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். வேதத்தை, தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும், வசனத்தை கேட்கணும். கேட்கிற வசனத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் இந்த வேத வசனத்தை வாசிப்பீர்களா? ஒவ்வொரு நாள் இந்த வேத வசனத்தை கை கொள்வீங்களா? உங்களுக்கு ஒரு வேளை பைபிள் இல்லைன்னா, ஆமென், இந்த செய்திக்கு கீழே வருகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம். அல்லது இந்த நித்திய வெளிச்சம் டிவிக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம். அவங்க கட்டாயம் உங்களுக்கு வேதாகமத்தை இலவசமாய் அனுப்பி வைப்பார்கள். அல்லது நாங்கள் உங்களுக்கு இலவசமாய் வேதாகமத்தை அனுப்பி வைக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து, ஆமென், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். சத்தமாக வாசிங்க. நீங்கள் வாசிக்கிற சத்தம் உங்கள் காதுகளுக்கு கேட்க வேண்டும். நீங்கள் வாசிக்கிற வசனத்தை கீழ்ப்படிவதற்கு, அதை கைக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அதுதான் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு பயன்படும். எனவே என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண போகிறோம். இயேசு சொன்னார். இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் ஜீவ அப்பமாகிய இயேசு. ஒரு அப்பத்தை புசித்தால் ஒரு மனிதன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறானோ, அதே போல கர்த்தர் நம் கைகளில் இருக்கிற வசனத்தை தந்திருக்கிறார். இதை ஒவ்வொரு நாளும் நாம் புசிக்க வேண்டும். இதை புசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும், பலன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், அற்புதம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். எனவே கர்த்தர் தந்திருக்கிற இந்த அப்பத்தை நீங்கள் புசிக்கணும், நீங்கள் பயன்படுத்தணும், நீங்கள் வாசிக்கணும். புசிப்பது என்பது என்ன? வாசிப்பது, வசனத்தை கேட்பது. வீட்டில் நிறைய பைபிள் வச்சுக்கிட்டு ஒரு நாள் கூட வாசிக்காமல் இருந்தால் பலன் இல்லை. தேவ பிள்ளையை எடுத்து வாசிக்கும்படிக்கு உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க ஒப்பு கொடுங்க. வசனத்தை தேடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வசனம் வாசிக்க கிருபை தாங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நல்ல தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். உடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக கிருபை இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில் வெளிப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் ஜீவ அப்பம், ஜீவனை கொடுக்கிற அப்பம். அப்பத்தை எப்படி ஒவ்வொரு மனிதன் புசிக்க வேண்டியது அவசியம், அதே போல ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தை புசிக்க வேண்டும், அதாவது வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தியானித்தோம். கேட்ட வசனத்தின்படி இதை கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி, விசுவாசிக்க உதவி செய்யும். ஒவ்வொரு குடும்பங்களும் வசனத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.